ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டே 3. இன்றைக்கி நம்ம ஜரி த்ரெட், சுகர் பீட்ஸ், 3mm பீட்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 3mm பீட்ஸ், சுகர் பீட்ஸ், சில்வர் சுகர் பீட்ஸ், பைப்பிங் த்ரெட், நார்மல் த்ரெட், ஜரி த்ரெட், நீடில், துலிப் நீடில், அயன் நீடில், பீடு போடுற அயன் நீடில், ட்ரிம்மர், ஸ்கேல். முடிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி பிடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மணியாக எடுத்து போட்டு பழகுங்க. உங்களுக்கு அயன் நீடியில் போட கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த துலிப் நீடியில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த நீடியில் போடுங்க, அதுக்கப்புறமா அயன் நீடியில் பயன்படுத்துங்க. ஈஸியாக இருக்கும் போட்டு பழக. இப்போ நம்ம ஒரு பனியை போட்டுட்டு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச்சஸ் போடணும். இது ஒரு வகையான ஒரு லைனு. இதை ப்ளவுஸோட டிசைன்லேயும் யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸில் கழுத்து போடும் போது அந்த அவுட்டரில் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். செயின் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பீட்ஸும் யூஸ் பண்ணோம். அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணும் போது அது பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் இந்த லைனை போட்டு பழகி பாருங்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எதுக்கு மறுபடியும் நாங்கள் காட்டுறோன்னா, நாங்கள் எப்படி எடுக்கிறோம், எப்படி போடுறோன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் மறுபடியும் அதை நாங்கள் காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 3mm பீட்ஸ் ஒன்று போடுறேன். மறுபடியும் ஒரு செயின் நாட் போடுறேன். இது பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணிங்கனாலும் அழகாக இருக்கும். இதை நல்லா பாருங்கள். எப்படி போடுறேன், எப்படி நூல் மேலே எடுக்கிறேன் அப்படின்றத ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இது போட்டு பழகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அயன் நீடில் எடுத்து அதில் நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணி பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுருவீங்க. டிஸ்டன்ஸ் பார்த்து போட்டிங்கன்னா நீ பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். எண்டு நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அது உங்களுக்காக தான் ஸ்லோ பண்ணி காட்டுறோம். அந்த மேலே நான் பிடிக்கிற அந்த கொக்கியை நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த கொக்கி டைட்டாக பிடிச்சிட்டு கீழே இழுத்திங்கன்னா அந்த முடிச்சு தன்னார விழுந்துடும். அடுத்து போட போகிறது நார்மல் த்ரெட் வச்சு லைனாக பீட்ஸ் யூஸ் பண்ணி போட போகிறோம். இது நீங்கள் வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 3mm பீட்ஸ் தான், எப்படி லைனாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் அதில் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி போடுங்க. நல்லா ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது பழகிடும். இதை போட்டு பார்த்துட்டு அந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். க்ரிப்பாக இருக்கணும், லூஸ் வரக்கூடாது. ஒரு மணியும் முடித்ததுக்கப்புறம் டைட்டாக போடுங்க. இப்போ நம்ம போட போகிறது இதில் எல்லாத்துலேயுமே பேக் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 3mm பீட்ஸையும் சுகர் பீட்ஸையும் வச்சு எப்படி யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஒன்றா தான் போடணும். இதுலேயும் டைட்டாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் ரெண்டாக போடலாம். போட்டால் அது கொஞ்சம் லூஸ் தரும். பாருங்கள், ஒன்றா போடுங்க. இது ஒரு டிசைன் தான். நீங்கள் இதை தொடர்ச்சியாக போடுங்க. இதுவும் அதே மெத்தடில் தான் வரும். உங்களுக்கு செயின் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாவே இது எல்லாமே நீங்கள் பழகிடலாம். அதை ஃபஸ்ட்டு நல்லா போட்டு பழகிடுங்க. அதுக்கப்புறமா இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயே நீங்கள் நூல் கட் ஆகிடுச்சி அப்படி எதனா பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நூல் கட் ஆகிடுச்சின்னா எடுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து போட வேண்டாம். நீங்கள் ஒரு 2-3 மணி எடுத்து முடிச்சு போடுற அளவுக்கு இருந்து முடிச்சு போட்டுட்டு அடுத்து நீங்கள் திருப்பி வேறு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடலாம். லைன் போட போகிறோம். சுகர் பீட்ஸில் கிராஸ் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பேக் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. எடுத்துட்டு குட்டியாக ஒரு நாட்டு போடணும். குட்டி நாட் போட்டு தான் நம்ம திருப்பணும். அதே மாதிரி ஒரு மணிக்கு முன்னாடியே திருப்பிடணும். அங்கேயும் ஒரு குட்டி நாட்டு போடணும். போட்டுட்டு மறுபடியும் நான் 4 மணி வச்சு போடுறேன். போட்டுட்டு ஒரு சின்ன நாட் போடுறேன் பாருங்கள் பக்கத்தில். மறுபடியும் எடுத்து நம்ம எங்கே தொடங்குறோமோ அதே இடத்துலையே போட்டு மறுபடியும் அங்கே ஒரு சின்ன நாட்டு போட்டு மறுபடியும் நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த சின்ன நாட்டு கண்டிப்பாக போடணும். இது லாங்கு ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
போட்டு எடுத்து தான் நம்ம வந்து போடணும். இது வந்து உங்களுக்கு த்ரெட்டு லோட் பண்ணுறதுக்கும் இந்த டைப்பில் தான் நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சுட்டு அது மேலே இந்த டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு ப்ளவுஸுக்கு போடுற லைன் தான். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது போட்டுட்டு த்ரெட் வச்சு போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். இந்த லைன் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் டைட்டாக போடுங்க. போட்டுட்டு தொட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நூலை வந்து டைட்டாக போடுங்க. இல்லைன்னா தளர்ந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆடும். அதே மாதிரி மேலே மேலே ஏறிக்கும். பார்த்து போடுங்க. இது பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து த்ரெட் வச்சு போட்டு பாருங்கள். த்ரெட் வச்சும் நாங்கள் போட்டு காமிச்சிருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ த்ரெட்டை வந்து எப்படி வச்சு நான் போடுறேன்னு நீங்கள் பாருங்கள். நம்ம எப்பவும் போல் வந்து இதை முடித்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒட்டுறதில்ல. இது வந்து நம்ம ஆரியில் எப்படி நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடுறோமோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி இதில் செயின் போடுறோம். இந்த லாஸ்ட்லேயும் இந்த லாஸ்ட்லேயும் கட்டிடுறோம். ஃபஸ்ட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா அந்த லைன் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். சுண்டு விரலால் அந்த இதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அந்த த்ரெட்டை பிடிச்சி லாஸ்ட்டாக முடிக்கும் போது இதுலேயும் எண்டு நாட் போட்டு முடிச்சிருங்க. அப்படி முடித்தாதான் அது வந்து கழட்டாமல் இருக்கும், இல்லைன்னா கழட்டிக்கும். நீங்கள் முடிச்சுட்டு எப்படி நான் வந்து மார்க் வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் கிராஸாக போட போகிறீங்க, பீட்ஸை லோட் பண்ண போகிறீங்க. நான் காமிச்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடும் போது எப்பவும் போல் தொடங்கணும். தொடங்கிட்டு 5 பீட்ஸாக விட்டு நான் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். பொறுமையாக பாருங்கள் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன், ஒரு நாட்டு எடுக்கிறேன். அந்த இடத்துல எடுத்து பக்கத்துலேயே ஒரு குட்டி நாட்டு போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு நான் எங்கேருந்து தொடங்குறேனோ அதே இடத்துக்கே மறுபடியும் போகிறேன் பாருங்கள். போயிட்டு அந்த இடத்துலையும் அதே மாதிரி லாங்கு ஷார்ட்டு, அது பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் ஷார்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். ஒரு லாங் போட்டுட்டு அங்கே ஒரு ஷார்ட்டு போடணும். போட்டு அதுக்கப்புறமா அந்த 5 பீடை வந்து 5 பீட்ஸ் அதில் போட்டு நீங்கள் வந்து எடுக்கணும். மறுபடியும் அங்கே குத்தும் போது நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. அந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஷார்ட்டு போடுறேன். ஃபஸ்ட்லேருந்து நான் வந்த இடத்துக்கே மறுபடியும் போகிறேன். அங்கே போயிட்டு எடுக்கும் போது அங்கே எப்படி எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா. அந்த ஷார்ட்டு போடாமல் எடுத்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும். நூல் வந்து லூஸ் ஆயிரும். அதனால் அந்த இடத்துல ஒரு ஷார்ட்டு போட்டுட்டு நீங்கள் அதை இழுக்கும் போது அந்த இடத்த விட்டு அந்த நூல் நகராது. அதுக்காக தான் நம்ம அங்கே ஒரு ஷார்ட்டு கொடுக்குறோம். நல்லா பாருங்கள். அங்கே அந்த ஷார்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் எப்படி வருது, ஷார்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த இடத்துல எப்படி வருதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போது அந்த இடத்துல கொடுத்துட்டேன். இந்த மணியும் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கலாம் அங்கேருந்து அப்படியே எடுக்கக்கூடாதான்னு. அப்படி எடுத்திங்கன்னா அந்த மணி பாருங்கள் லூஸ் வருது. அந்த லூஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பீட்ஸை போட்டுட்டோம் அந்த இடத்துல ஒரு ஷார்ட்டு கொடுக்குறோம். அதனால் இதில் வந்து ஷார்ட்டு லாங்கு ரொம்ப முக்கியம். ஒரு லாங் கொடுத்திங்கன்னா ஒரு ஷார்ட்டு கொடுக்கணும், ஒரு லாங் கொடுத்திங்கன்னா ஒரு ஷார்ட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி எந்த இடத்துல தொடங்குறீங்களோ அதே இடத்துலேருந்து தான் நீங்கள் வந்து லோட் பண்ணணும். மாற்றி லோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபினிஷிங் வராது. அதனால் மாற்றி லோட் பண்ணாதீங்க. எங்கெங்கே தொடங்குறீங்களோ அந்தந்த இடத்துலேருந்து மறுபடியும் தொடங்குங்க. நீங்கள் அதே மாதிரி த்ரெட்டு வந்துட்டு ஒட்டிட்டும் பண்ணலாம். ஒட்டிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் அதே பழக்கத்துக்கே வந்துடும். உங்களோட ப்ளவுஸில் வந்து ஒட்டிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு வேளை நீங்கள் பிச்சிட்டிங்க, எனக்கு வந்து இந்த டிசைன் வேண்டாம், இந்த த்ரெட்டு வேண்டாம், எனக்கு இதை எடுங்க, வேறு எதுனா பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பிச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஒட்டினதோட இது வந்து தெரியும். நல்லா இருக்காது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் ஒட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் த்ரெட்டை வந்து நூல் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் போட பழகுங்க. ஒரு வேளை எனக்கு இது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி அதில் போட முடியல, எனக்கு வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்மல் நீடில் வச்சு கூட நீங்கள் கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பீட்ஸை வந்து லோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால்
புள்ளி வச்சுருங்க. கிராஸாக புள்ளி கோலம் புள்ளி வைக்கிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் கிராஸாக போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அது மாதிரி லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணும்போது நீங்கள் இப்போ 4 பீட்ஸ் போடுறீங்க, சுகர் பீட்ஸ் போடுறீங்க அப்படின்னா முடிக்கிற இடத்துல நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல 3, 2, 1 எப்படி அந்த இடத்துல வருதோ அந்த மாதிரி வச்சு முடிங்க. அப்போ தான் அது வந்துட்டு பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் அந்த புள்ளி வச்சுட்டு போகிறதுனால மணி வந்து ஒன்று மேலே ஒன்று ஏறாமல் நீங்கள் எந்த கிராஸில் போடுறீங்களோ அதே கிராஸ்லேயே வரும். நீங்கள் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதான் ஹோம் ஒர்க்கு. யூ ஷேப்பில் பென்சிலில் வரைஞ்சிட்டு ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டுருங்க. பக்கத்துலேயே பைப்பிங் த்ரெட்டை வச்சு நல்லா ஸ்டிஃபாக கட்டிக்கோங்க. அதுக்கு மேலே சுகர் பீட்ஸை லோட் பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரி கிளாஸ் கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் வாட்சிங்.